வேற ரூலிங் பார்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரூலிங் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் பொறுப்பு கொடுக்குறவன் யாருமே போதைப் பொருள் கடத்தவங்கன்னா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இவங்களை வந்து பொறுப்பில் போடாதீங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாங்க, போலீஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நடக்காது. கஞ்சா இந்த போதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதற்கு காரணமும் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள், இதுல அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இல்லை அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களும் இதுல இன்வால்வ்டா இருப்பது அப்படிங்கிறதுலாம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அரசியல் கட்சியில நீங்க ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் வச்சிருக்கிறீங்க? அவர் சரியான நபர் தானா? மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறாரா, இல்ல அவர் பிசினஸ் வளர்க்கறதுக்கு வந்திருக்கிறாரா? இந்த அடிப்படை விஷயத்தையே நான் பார்க்க மாட்டேன். ஒரு போதை பொருள் கடத்தவரா, சாராயம் காய்ச்சறவரா என்னங்கிறதை கூட நான் பார்க்க மாட்டேன் பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இவங்க ஒரு அரசியலுக்கு மாறி மாறி அடிச்சுக்குவாங்களே தவிர நமக்கு மக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமை வந்து இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சொசைட்டிலங்கிறத இவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க இதை ஒரு லாங் டேர்மாக டீல் பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு ஒரு அஷூரன்ஸாக இல்லை. ஏன்னா ட்ரக் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். அரசியலாக இன்னைக்காச்சும் அது அரசியலாக பேசப்படணும். அட்லீஸ்ட் லெட் பார்ட்டிஸ் டாக் அபவுட் இட். இப்போ நாளைக்கு பிஜேபியும் கொஸ்டின் கேட்க முடியும். இவங்க போய் நீ பொறுப்பில் இவ்வளோ கஞ்சா கேஸ் இருக்கிறவங்கள வந்து பொறுப்பில் வச்சிருக்கீங்க இவங்க திரும்ப கேட்குறாங்கல்ல, அப்போ அவங்க அதுக்கு அக்கௌண்டபிள் ஆகட்டும், அவங்க இவங்கள கேட்கட்டும். இந்த ஆல் சடன் ஜாஃபர் சாதிக் வந்து ரொம்ப க்ளோஸாக இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. டிஎம்கேக்குள்ளே வந்து இவ்வளோ பேரோட க்ளோஸாக மூவ் பண்ணியிருக்கிறாருங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எவ்வளவு ஜாஃபர் சாதிக்குகள் எவ்வளவு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்காக மீண்டும் ட்ரையலுக்கு போகணும் வரும். அது ட்ரையல் முடிஞ்சு அந்த ட்ரையலுக்கு மேலே அவங்களுக்கு ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீல் இருக்கும், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் இருக்கும். நம்மளுடைய ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய டிலே தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இவங்க எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா ஜுடிஷியரியில் இவ்வளோ டிலே இருக்கிறதுனால அதன் மூலமாக இவங்கெல்லாம் பல ஆண்டு காலம் தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தினுடைய திரு ஜெயராம் வெங்கடேஷ் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஜாஃபர் சாதிக் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பூதாகரமாகிட்டு இருக்கு. இப்போ என்சிபில இருந்து அதனுடைய டைரக்டர் அவர் கூட வந்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த பேச்சாக இருக்கிறது. அப்போதான் பிடிச்சாங்க, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தா இப்படிலாம் சொல்கிறாங்க, ஏதோ எல்லாம் அவர் சொல்லிட்ட மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் திமுக மீது ஒரு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த பேச்சுக்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து இங்கேருந்து டிஃபெண்ட் பண்ணி இப்போது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் திமுகவை இன்க்ளூட் பண்ணி பேசக்கூடாது, ஜாஃபர் சாதிக் செய்தது தவறு தான் அப்படின்றனாலும் திமுக இன்க்ளூட் பண்ணி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று வைக்கப்படுது. ஏன்னா இங்கே சில மூத்த பத்திரிகையாளர்களுடைய பார்வையும் இங்கே கட்சிகள் எதுவும் போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறது இல்லை, அந்த பர்சன்ஸ் பண்ணுறதுனால கட்சிக்கு போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க. ஸோ இதில் தற்போது நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள், இந்த கருத்து மோதல்கள், எதிர்கருத்து வாதங்கள், இதெல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போதை பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறதா அப்படின்னா இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. பஞ்சாப்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ட்ரக்ல ஒரு பிரச்சனையாக பல ஆண்டு காலமாக பேசப்பட்டு இருந்த மாநிலம். ஆனால் கடந்த சில நாட்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. இந்தியா ஃபுல்லா நடக்குது. முந்திரா போர்ட்ல உங்களுக்கு அதானியுடைய போர்ட்ல எப்படி ஆயிரக்கணக்கான கிலோ பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கஞ்சா இந்த போதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதற்கு காரணமும் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள், இதுல அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இல்ல அரசியல் கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களும் இதுல இன்வால்வ்டா இருப்பது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க ஜாஃபர் சாதிக் இஷ்யூ எடுத்துக்கோங்க.
ஜாஃபர் சாதிக் டிஎம்கேல ஒரு அயலக அணியுடைய ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறார். இப்போ இந்த பொறுப்பு யாரோ ஒருவர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதற்கு காரணமே என்னன்னா, அரசியல் கட்சிகள்ல இந்த மாதிரி பொறுப்பு கொடுப்பதற்கு முன்பு அவருடைய பின்புலத்தை கூட நீங்க பார்க்காம எப்படி நீங்க பொறுப்புகள் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். இல்ல அதற்கும் வில்சன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. திமுகவுல 2 கோடிக்கும் மேல 3 கோடின்னு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அது எப்படி ஒவ்வொருத்தருடைய பின்புலத்தையும் எப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? சேர்றாங்க, குற்ற பின்னணி இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சுட்டா உடனே கட்சியிலேருந்து ஆக்ஷன் எடுத்துடுறோம். இந்த விஷயத்துலையும் கூட தெரிய வந்தவொடனே கட்சியிலேருந்து நீக்கிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கட்சி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, தொண்டர்களை நீங்க ஒரு மெம்பரா இருக்கிறத பத்தி பேசுற. டிஎம்கே மெம்பரா யார் வேணா இருக்க முடியும். நீங்க சொல்ற 2 கோடி பேர்ல டிஎம்கே மெம்பர்னு சொல்லிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள்ன்றாங்க, இவங்க ஒரு 2 கோடின்றாங்க. அது விடுங்க. பொறுப்புல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கோடிக்கணக்கிலையா இருக்கிறாங்க? லட்சக்கணக்கில் மேபி இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். பட் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணி போனால் லட்சக்கணக்கில் மேபி இருக்கலாம். பட் நீங்கள் எப்படி பொறுப்பு முடிவு பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் வச்சுருக்கிறீங்க? அவர் சரியான நபர் தானா? அவர் சமூகத்தில் மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறாரா, இல்லை அவர் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு வந்திருக்கிறாரா? இந்த அடிப்படை விஷயத்தையே நான் பார்க்க மாட்டேன். ஒரு போதைப் பொருள் கடத்தவரா, சாராயம் காய்ச்சறவரா என்னங்கிறதை கூட நான் பார்க்க மாட்டேன் பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையுடைய விளைவு என்ன ஆகும்னு நான் சொல்றேன். இந்த பிரச்சனையுடைய விளைவு எங்கன்னா, மக்கள் இன்னைக்கு போதை, இப்போ ஒரு இடத்துல போதை பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன ஆகும்? லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். போலீஸ் போய் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லும் பொழுது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும். ஏன்னா அந்த பொலிட்டீஷியன் அவன் பொறுப்புல இருப்பான். ஆக்ஷன் எடுக்காதுன்னு போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க அங்க லோக்கலா. கரெக்டுங்களா? அப்ப இதன் மூலமாக போதை பழக்கம் மிகப்பெரிய அளவுல வளர்வதற்கும், போதை பொருள் கடத்துபவர்கள் மேல இப்போ என்ன ஆக்ஷன், இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த இன்னைக்கு எங்களுடைய வழக்குகள்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். பல வழக்குகளில் எஃப்ஐஆர் போட்டு ஒரே மாதத்துலாம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போதைப் பொருள் கடத்துறாங்கன்னா இவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு? ஸ்டேட் போலீஸ் இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வியா இல்லையா? ஏன் அவங்க கண்டுபிடிச்சி இவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணி குண்டாஸ் ஏன் போடப்படல? இன்னைக்கு விவசாயிங்க மேலாம் குண்டாஸ் போடுறீங்களே. ஜாஃபர் சாதிக் மேல ஏன் திமுக போலீஸ்னால கண்டுபிடிச்சி குண்டாஸ் போட முடியல? அப்போ எங்க ஃபெயிலியர் இருக்கு? நீங்க அதை புரிஞ்சுக்கணுமா இல்லை? இன்னைக்கு இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு காலேஜ்லேருந்து ஒரு சில பசங்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரக்குடைய ப்ராப்ளம் இப்போ சென்னையிலேயே ஒரு காலேஜில் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரக்கு ப்ராப்ளம் இருக்குங்க காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது போலீஸில் சொன்னாலும் காலேஜில் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் கடைசியில் பொலிட்டீஷியன்ஸு, லோக்கல் கவுன்சிலர்லேருந்து எல்லாரும் இதுலேருந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே யாருமே இதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ட்ரக்கை ஒழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கு. அது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இது ரீசெண்டாக ஒரு காலேஜ்ல இருந்து சொல்றாங்க. அவங்க காலேஜுக்குள்ளேயே பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நபரையுமே பிடிச்சி கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ இப்போ இதை சொல்லும் பொழுது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லோக்கலா இப்போ ஒரு போலீஸு, நீங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ரூலிங் பார்ட்டி இவங்கெல்லாம் இன்வால்வ்டா இருந்தாங்கன்னு சொன்னா, ஆர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆகும்னா பழக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். இஷ்டத்துக்கு போதை கண்ணாமண்ணு போகும். வேற ரூலிங் பார்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரூலிங் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா, நான் பொறுப்பு கொடுக்குறவன் யாருமே போதை பொருள் கடத்தவங்கன்னா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இவங்களை பொறுப்புல போடாதீங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தாங்க. போலீஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நடக்காது. ஓகே, நவ் இது டிஎம்கே டைம்ல மட்டும்தான் நடந்திருக்கா? முன்னாடிலாம் நடந்தது இல்லையா? எல்லா டைம்லயும் நடந்திருக்கிறது. இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு மாட்டி இருக்கிற இது தொடர்ந்து. இப்ப ட்ரக் ப்ராப்ளம் திடீர்னு தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சா? இல்ல. கடந்த சில ஆண்டுகளாக இப்ப ஏடிஎம்கே ஆட்சியில இருந்த போதும் சரி, இப்பொழுதும் சரி, நமக்கு என்ன கேள்விப்பட்டுட்டு வரோம்? ஸ்கூல் பசங்க ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இது கேள்விப்பட்டு இருக்கிறோம்ல. அந்த குளிப்பா ஏதோ இதெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு இது சொல்றாங்க. அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமாக சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும்.
ஏன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேசுவதில்லை அப்படின்னாலே, ஏன்னா அவங்களுடைய ஆட்களே அதுல இன்வால்வ்டா இருப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி பேசுறாங்க, அண்ணாமலை வந்து நான் இது ட்ரக் வந்து பெரிய ப்ராப்ளம்னு பேசுறாரு. டிஎம்கே என்ன சொன்னாங்க பதிலுக்கு, உங்களுடைய ஆட்கள் இந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க பேர்லாம் போதைப் பொருள் கடத்தல் கஞ்சா கேஸ் ஏதோ இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாரு அவங்க மேல அண்ணாமலை இல்லையா? சோ இவங்க ஒரு அரசியலுக்கு மாறி மாறி அடிச்சுக்குவாங்களே தவிர நமக்கு மக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம வந்து இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சொசைட்டிலங்கிறத இவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க இதை ஒரு லாங் டேர்மா டீல் பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு ஒரு அஷூரன்ஸா இல்லை. இப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு தேர்தலுக்காக பேசப்படக்கூடிய ஒன்றாக போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அதை மையப்படுத்தி தான் சொல்றாங்க. இப்போ என்சிபியினுடைய செயல்பாடுகளே இந்த அளவுக்கு மும்முரமாக இருந்து இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்ததாக பார்த்ததே கிடையாது. திடீர்னு வந்து 15th Feb தான் வந்து டெல்லியில் இப்படி பிடிக்கிறாங்க. உடனே பார்த்தா 23ஆம் சம்மன் அனுப்புகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 21ஆம் மங்கை படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஜாஃபர் சாதிக் இருந்திருக்கிறாரு. அப்போ பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்போவே பிடிச்சிருக்கலாம், அப்போ பிடிக்கல. அதே போல் பார்த்தா இப்போ அங்கேருந்து டெல்லியில் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. டெல்லிக்கு பக்கத்துலேயே தான் வச்சு கைது பண்ணுறாங்க. அப்போ அங்கேயே தான் இருந்தாரா? அப்போ அங்கே இருந்தாருன்னா என்ன கண்காணிக்காமல் விட்டுட்டாங்களா, இல்லை யார் அடைக்கலம் கொடுத்தது? இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்களோட இதை மட்டும் எந்த ஒரு கட்சியை எதிராக மட்டும் இந்த கருத்துக்களை முன் வைப்பாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்சிபி அரசியல் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. இல்லை அதுல ரொம்ப முக்கியமான இதுவும் இருக்கு. நான் பார்த்தேன் ஒரு சில சேனல்ஸ்ல வந்து இவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் என்சிபி சோர்சஸ் சொல்வதாக சொல்லி ஒரு சில சேனல்ல சொல்றாங்க. அப்போ என்சிபி பர்பஸ்ஃபுல்லா லீக் பண்றாங்களா இன்ஃபர்மேஷனை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியும் இருக்கு. ஸோ அதுதான் அரசியல் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதை லீகலா லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கடைசியில் கொண்டு போவாங்களான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எந்த வழக்கு லாஸ்ட் 5 வருஷம் 10 வருஷத்துல இப்போ இவ்வளோ பேசுறாங்களே இடி அது இதுன்னு, பட் எதுவுமே நீங்க ட்ரையலுக்கு கொண்டு போய் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கே கொண்டு போக மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ட்ரக் ப்ராப்ளம் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். இவ்வளோ நாளா என்சிபி தூங்கிட்டு இருந்தாங்களா? இவ்வளோ நாளா ட்ரக்கே இல்லைன்னு நம்ம பிலீவ் பண்ணணுமா? ஏன்னா பிடிக்கும் போதே இந்த கேள்வி எழுந்தது. 3 வருஷமா இப்போ என்சிபி என்ன பண்ற, 3 வருஷமா கடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் இது நான் என்ன பார்க்கறேன்னா, ஆல் செட் அண்ட் டன் இன்னைக்கு இவங்க பிடிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரக் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். நம்ம அதுல வந்து இன்னைக்கு பிடிக்கிறாங்கிறதுக்காக அரசியலா இன்னைக்காச்சும் அது அரசியலாகட்டும், பேசப்படட்டும். அட்லீஸ்ட் லெட் பார்ட்டிஸ் டாக் அபவுட் இட். இப்போ நாளைக்கு பிஜேபியும் கொஸ்டின் கேட்க முடியும். இவங்க போய் நீ பொறுப்புல இவ்வளவு கஞ்சா கேஸ் இருக்கிறவங்கள வந்து பொறுப்புல வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இவங்க திரும்ப கேட்கறாங்கல்ல. அப்ப அவங்க அதுக்கு அக்கௌண்டபிள் ஆகட்டும், அவங்க இவங்கள கேட்கட்டும். இந்த ஆல் செட்டன் ஜாஃபர் சாதிக் வந்து ரொம்ப க்ளோஸா இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல மூவ் பண்ணிருக்கிறாங்க. டிஎம்கேக்குள்ள வந்து இவ்வளவு பேரோட க்ளோஸா மூவ் பண்ணிருக்கிறாருங்கிறது தெளிவா தெரிகிறது. அப்போ அடிப்படையில என்ன கேள்வி வருதுன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எவ்வளவு ஜாஃபர் சாதிக்குகள் எவ்வளவு அரசியல் கட்சியில இருக்கிறாங்க. டிஎம்கேல எவ்வளவு ஜாஃபர் சாதிக்குகள் இருக்கிறாங்க, ஏடிஎம்கேல எவ்வளவு ஜாஃபர் சாதிக்குகள் இருக்கலாம், பிஜேபியில எவ்வளவோ ஜாஃபர் சாதிக்குகள் இருக்கலாம். இதெல்லாம் எப்போ நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அந்த பீப்புள் எல்லாம் நீங்க உங்க பொறுப்புல இருந்து ரிமூவ் பண்ண போறீங்க பார்த்து நீங்க அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? என்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஒருத்தர் கூட சாராயம் காய்ச்சுபவர்களாக இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அந்த விழுப்புரம் சாராயம் காய்ச்சற கேஸ் நீங்க எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அது மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்தது எங்க போயிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் அந்த சாராயம் காய்ச்சக்கூடிய பிரச்சனை இருந்து கொண்டு இருப்பதாகலாம் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் இருந்துகிட்டே இருக்குன்னா, ஏன்னா அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர்களை பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட போவர்கள் நேச்சுரலா என்ன பார்ப்பாங்கன்னா, நான் அரசியல் கட்சியில போய் நான் காசு கொடுத்து நான் பொசிஷனை வாங்கிட்டேன்னா நம்மளுடைய பிசினஸ் வந்து நல்லா இருக்குங்கிறது எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ ஜாஃபர் சாதிக் அப்படி நினைச்சு அவரு போய் அங்க செட்டில் ஆயிருப்பாரு டிஎம்கேக்குள்ள. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் போய் செட்டில் ஆவாங்க. போதைப் பொருள் கடத்துறவங்க, சாராயம் காய்ச்சறவங்க எல்லாரும். இதை வந்து அரசியல் கட்சிகள் என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுக்குது? என்னுடைய கட்சியில நான் பொறுப்பு கொடுத்தேன்னா நான் இந்த பின்புலம் பார்ப்பேன். இப்போ அண்ணாமலை சொல்றாருல்ல, இப்போ புதுக்கோட்டையில அவருடைய ட்ரெஷரர் அங்க ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் கேஸ்ல கிட்டத்தட்ட 16-17 கோடி ரூபாய் அவர் மேல கேஸ். ஒரு பஞ்சாயத்து கிளர்க்காக இருந்து முருகானந்தம்னு பேரு. பஞ்சாயத்து கிட்டத்தட்ட டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் கேஸ் அவ்வளோ பெரிய கேஸ் இருக்கு.
அவர் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு போய் பிஜேபியில போய் அடக்கல மாட்டாரு. இன்னைக்கு அவருக்கு பொசிஷன். அண்ணாமலை அவருடைய பையன் கல்யாணத்துக்கு இங்க இருந்து போறாரு. அப்ப நீங்க என்ன பொறுப்பு எடுக்கிறீங்க? கரப்ஷன் பத்தி பேசுறீங்க. யாரு கரப்டா அவ்வளவு பெரிய ஒரு கேஸ்ல இது பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு உங்க கட்சியில பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஸோ இது வந்து ஒரு அரசியல் கட்சி அரசியலா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அண்ட் ஆல் செட் அண்ட் டன் எல்லா இந்த ட்ரக் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளமா பார்த்து ஸ்டேட் போலீஸ், என்சிபி எல்லாருமே ஒரு பயங்கர அயன் ஹேண்டோட இதை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம். இதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நாளைய ஜென்ரேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இழந்துட்டு இருக்கிறோம். அவங்க வந்து எந்த விதமான சென்சஸும் இல்லாம ஒரு சிந்திக்கிற திறன் இல்லாம ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டு எவ்வளவு பேர் வந்து அதுக்கு அடிமையாயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அப்போ இதை வந்து அரசு உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுக்கணும். போத் ஸ்டேட் போலீஸ் as well as சென்ட்ரல் போலீஸ், யார் வேணாலும். இதுல இன்னைக்கு வந்து நடந்த ஒரு நிகழ்வாக இப்போ அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் வந்து ஒரு கம்பெனியோட ஃபைல் பண்றாரு. இப்போ அவங்க போய் டீடைல்ஸ் ஒன்று இது பண்றாரு. அவங்க வெளியில ப்ரெஸ் மீட்ல பேசுறாரு. பேசும்பொழுது வந்து இந்த விவகாரத்துல ஜாஃபர் சாதிக் விவகாரத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து தொடர்பு இருக்கிறது. இது வந்து இதை நான் கரெக்டாக சொல்கிறேன். இதுக்காக என்னை எது வழக்கு போட்டாலும் அதை ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்கேன். நான் சொல்கிறது உண்மைன்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. இப்போ இதன் மூலமாக இதை தொடர்ந்து திமுகவுக்கு நெருக்கடியாகவும் ஃபியூச்சரில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா உள்ளே இருந்து அவர் யார் யாருக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் அவருடைய காசு போயிருக்கு அதையும் சொல்கிறார். யார் காசு வாங்கலைன்னு வேணால் செக் பண்ணுங்க, வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ இதன் மூலமாக திமுகவுக்கு என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அவருடைய அந்த கருத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்க பாயிண்ட் என்னன்னா, அன்லஸ் நமக்கு கான்கிரீட்டா டேட்டா இருந்தால் வழியா நம்ம வந்து அக்யூஸ் பண்ண முடியாது. கான்கிரீட்டா இப்போ நமக்கு இருக்கிற டேட்டா என்ன அப்படின்னா, இவர் வந்து டிஎம்கேல இருந்திருக்கிறார் அயலகணியில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது டிஎம்கேவோட மிஸ்டேக். டிஎம்கே கேன் கிளைம் நான் வந்து இது என் பார்வைக்கு வந்த உடனே நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்க உங்களோட வேர் இஸ் யுவர் அக்கௌண்டபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க யாருக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுக்க போறீங்க அப்படிங்க. ரெண்டாவது, நாளைக்கு ஒருவேளை அவர் வந்து இப்போ ஒரு ஏதோ மங்கைன்னு ஒரு இதை ஃபண்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இது சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கிறது இப்போ ஐ திங்க் இடி அதுல என்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இடி வந்து அந்த மணி லாண்டரிங் ஆஸ்பெக்ட் எல்லாம் அப்போ எங்கெல்லாம் பணம் போயிருக்கு, யாரிடமெல்லாம் பணம் போயிருக்கு, எங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத அவங்க இன்வெஸ்டிகேட் செய்வாங்க. அப்புறம் என்ஐஏ வந்தாங்க, இப்போ இடி வந்துட்டாங்க. ஸோ இடி வந்து கண்டிப்பா அது மணி லாண்டரிங் ஆஸ்பெக்டை வந்து பார்ப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் பணம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த மாதிரி பணம் சரி. இதுல வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. இதுல வந்து ஒன்று என்னன்னா, இவர் ட்ரக் கார்டல் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பணம் வாங்கி அது ஒரு பிட் ப்ரோக்கோவா அவரோட கேஸை முடிக்கிறாங்க, இது பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பாயிண்ட் என்னவா இருக்கலாம்னா, இப்போ இவருடைய பணம் இவர் ட்ரக்கா எதுனே தெரியாது. பட் இவர் வந்து நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்கலாம், டொனேஷன் கொடுத்துருக்கலாம், கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துருக்கலாம், ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் வந்து சட்ட ரீதியாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்க தெரிஞ்சு வாங்கினாங்களா தெரியாமல் வாங்கினாங்களா, இன்டென்ஷன் இருந்ததா இல்லையாங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தர் டொனேஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால இட் ஒன்ட் ஹேப்பன், அதை வந்து குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எதையுமே டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் இவ்வளவு பெரிய இது ஒரு பெரிய ஷாக். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்சன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்ல இருக்கிறாங்க, போதைப் பொருள் இதுல இருந்து எல்லாருமே நிறைய அரசியல் கட்சிகள்ல இருக்கிறாங்கன்னு தெரியும். இது ஒரு கான்கிரீட் டேட்டா கூட வந்திருக்கு. ஜாஃபர் சாதிக்கும் ஒருத்தர் பாருங்க, ஒரு அயலக அணியில ஒரு மேற்கு மாவட்டத்துல சென்னையில இருந்திருக்கிறாரு. அவரு வந்து இவ்வளவு பெரிய ஒரு இதை வந்து ஆப்ரேட் பண்றாரு. இவ்வளவு பேருக்கு நெருக்கமா போட்டோஸ் எல்லாம் நிறைய பேரோட போய் நின்று எடுத்து எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அப்படி அப்போ இது வந்து ஒரு ஷாக் நம்ம எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்து இருக்கிறாரு அப்படின்னும் போது என்னெல்லாம் இவருடைய மணி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு, இவர் என்னென்ன இவருடைய கேசஸை காலி பண்றதுக்கு வேலை பண்ணாரு, அந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம். சரி, யாரெல்லாம் காசு வாங்கிட்டு அவருக்கு ட்ரக்குக்கு விற்கிறாருன்னு தெரிஞ்சு அவருடைய கேஸை வந்து காலி பண்ணாங்கன்னு பாக்குறது, அவர் மேல கேஸ் போடாம அவரை காப்பாத்தினது,
இதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் தான் முக்கியம். இதுல நான் இன்னொரு பக்கம் என்னன்னா, போலீஸ்லயே ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க போலீஸை டிஸ்மிஸே பண்ணிட முடியாது. ட்ரக்ல போலீஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய இடங்கள்ல போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ட்ரக் இதை ப்ராப்பரா அப்படின்னும் போது, அப்போ எந்தெந்த போலீஸ் அதுல இன்வால்வா இருக்காங்க, இது எல்லாமே நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும். அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், எடுக்கப்படணும். நம்மளோட அச்சம் என்னன்னா, இது எதுவுமே என்சிபியும் செய்வாங்களா, இல்லை அவங்களுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. அதுவும் அவங்களுமே எலெக்ஷன் வரைக்கும் ஒரு எலெக்ஷன் அஜெண்டாவாக தான் இதை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அதை விட இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் எதுவுமே இருக்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, அவர்கள் உண்மையிலே இதெல்லாம் போதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மக்களுடைய பிரச்சனையாக பார்த்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ப்ராப்பராக இண்டிபெண்ட்டாக, அது யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க ப்ரோவ் பண்ணாங்கன்னா பிஜேபியில் இருக்கிற 4 பேர் கிடைப்பாங்க, ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற 4 பேர் கிடைப்பாங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ நடவடிக்கைகள் மக்களுக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அது தேவையான ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பொன்முடி அவர்களுடைய அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தண்டனை அறிவிப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். ஸோ இதை தொடர்ந்து அவருக்கு அடுத்து மீண்டும் அந்த பதவிகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கோணங்களும் இப்போ திரும்பி இருக்கு. ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறத எதிர்பார்த்தீங்களா நீங்கள் முன்னாடி? எதிர்பார்த்த ஒன்று தான். ஏனென்றால் அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, எங்களால் இம்மீடியட்டா இன்னைக்கு விசாரணை செய்ய முடியாது, அதனால இதை விசாரணை நாங்கள் செய்து முடிக்கும் வரை அந்த சென்டென்ஸுக்கான சஸ்பென்ஷனும் ஸ்டேவும் நாங்கள் தரோம் அப்படிங்கிறது அவர்கள் செய்யக்கூடிய ஒன்று தான் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இல்லைன்னா ஒருவேளை அவர் நிரபராதியாக இருந்தால் அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி. உங்களுக்கு நீங்கள் சஸ்பெண்ட் ஆகி சென்டென்ஸை சர்வ் பண்ண சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா நாளைக்கு அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவருடைய லீகல் ப்ரொவிஷன்ஸை அவர் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாமல் அவர் தண்டனைக்கு நீங்கள் உள்ளாக்க முடியாது. ஸோ அதுதான் அது அவருடைய நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கான விஷயங்கள். பட் என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற ஜுடிஷியரியுடைய பிரச்சனையே என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு ஏதோ 2 மாதம் கழித்து விசாரித்து முடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது பல ஆண்டுகள் இழுத்தடிப்பது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இது போய் ஸ்டே ஆயிடுச்சே தவிர இது என்னைக்கு ஹியரிங் நடத்தி அவங்க முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பல ஆண்டுகள் எடுத்துப்பாங்க, ஒரு சில ஆண்டுகளாவது எடுத்துப்பாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அதை உச்சநீதிமன்றம் போடுற இப்போ இந்த மாதிரி ஜுடிஷியரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேசஸை விசாரிக்க முடியுங்கிறத பார்த்து விசாரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது விசாரித்து ப்ராப்பராக அதுக்கு அவருக்கு தண்டனை கொடுப்பது, இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டரை அவங்க அப்போல்ட் பண்ணி அவருக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஆனால் இது இப்போ ஆர்எஸ் பாரதி அவருடைய கருத்துப்படி பார்த்தா இது பொன்முடிக்கு ஒரு முதற்கட்ட வெற்றி, இறுதியாகவும் இவர் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார். சட்டம் தெரிந்தவங்க யாரும் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ் பாரதி அவர் சொல்லியிருக்கிறாரு, அது அவங்க அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய கருத்தாக வேணா இருக்கலாமே தவிர, மற்றபடி நீங்கள் ஒரு சேயிங் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அவருடைய வாய்ப்பை அவர் அனைத்து வாய்ப்புகளையும், ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் அனைத்து வாய்ப்புகளையும் அவங்க பயன்படுத்திட்டு தான் நீங்கள் அவங்கள குற்றவாளி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹைகோர்ட் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் அவரை குற்றவாளின்னு அவருக்கு தண்டனை கொடுத்துட முடியாது. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, என்னால் நாளைக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், இன்னொரு ஆப்ஷன் இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு, வாங்க கேஸ் எடுத்துட்டு வாங்க, இப்போவே வாதாடுவோம், அடுத்த ஒரு 10 நாளில் வாதாடி முடிச்சு இல்லை ஒரு வாரத்தில் வாதாடி முடிச்சு நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பார்க்குறாங்க, எனக்கு இவ்வளோ கேஸ் பெண்டிங்காக இருக்குது, அப்போ இது லைனில் வரணும், எனக்கு நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி வந்த கேஸே இப்போ தான் நான் ஹியரிங் நடத்திட்டு இருக்கிறேன், 6 வருஷம் போட்ட எலக்ட்ரல் பாண்டே நான் இப்போ தான் தீர்ப்பு கொடுத்துருக்குறேன், ஸோ இது லைனில் வரட்டும்னு சொல்லி அப்போ லைனில் வர வரைக்கும் அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அவருக்கு இருக்கணுங்கிறதுனால அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்டேங்கிறத கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த விஷயம் மறுபடியும் அவர் திரும்ப அந்த தண்டனை பெற்று உள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்கு. அதெல்லாம் விசாரணைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது சுப்ரீம் கோர்ட் வாதத்துக்கு எடுத்த பிறகுதான் தெரியும். அந்த வாதத்துக்கு நாங்கள் எடுத்து நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கும் வரை
இந்த சென்டென்ஸை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸ்டே ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதில் அடுத்த கட்டமாக எழுந்த அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு அவர் வந்து மறுபடியும் கோரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேரவை செயலகத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. திருக்கோவிலூர் அந்த சட்டமன்ற தொகுதின்றது ஒரு காலியாக இருக்கிறது அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு வாபஸ் வாங்கப்படும் அப்படிங்கிறது இப்போ என்ஆர் இளங்கோ அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் இப்போ அடுத்து அவருடைய அரசியல் அவர் நிர்வாக ரீதியிலான அந்த பதவி அந்த விஷயத்தில் அடுத்து உங்களுடைய பார்வையில் அது எவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும், அவர் எவ்வளோ சீக்கிரத்தில் மீண்டும் பதவியை பெற்று வேலையை தொடங்குவார்? ஐ திங்க் ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக பண்ணிவிடுவாங்க. வெறும் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிட்டு ஸ்டே கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா வேற விஷயம். பட் ஐ திங்க் ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் அதை இமீடியட்டாக பண்ணிவிட்டு ரிவோக் பண்ணிவிட்டு திரும்ப அவர் எம்எல்ஏ பதவியை அவருக்கு வழங்கி அவங்க மினிஸ்டர் பதவியை வழங்கிடுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே உயர்நீதிமன்றம் ஒரு அமைச்சராக இருந்தவருடைய அந்த முந்தைய வழக்கை திரும்ப எடுத்து இப்படி பண்ண இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் இப்படியாக சொல்லியிருக்கு. இந்த வழக்கு இப்படியே பார்த்தா அடுத்த கட்டமாக இன்னும் சில அமைச்சர்கள் மேலே இதே மாதிரி சோமோட்டோவாக எடுத்த வழக்குகள்லாம் இருக்கும் பொழுது இப்போ அதில் வர தீர்ப்புகளுக்கும் இந்த ஒரு நிகழ்வுன்றது பிரதிபலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதுலலாம் இன்னும் ட்ரையலே நடக்கலை. எஸ், அந்த சுவமோட்டோ வழக்குகள்லாம் இப்போ இன்ஃபேக்ட் பொன்முடி மேலேயே கூட ஒரு சுவமோட்டோ வழக்கு இருக்குது. அந்த வழக்குகள்லாம் ட்ரையலுக்கே இனிமேல் தான் போக போகுது. ட்ரையலே இன்னும் அதில் சிலது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, சிலது வந்து நடக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் வந்து இனிமேல் தான் திரும்ப மீண்டும் ட்ரையல் கோர்ட்டுக்கு போய் ஸோ சுவமோட்டோ கேஸ் வந்து கேன் என்ன டிசைட் பண்ணோம், திரும்ப ட்ரையலுக்கு போங்க அப்படிங்கிறத. இப்போ ஐ பெரியசாமியோடைய வழக்கில் அப்படித்தான் முடிவுகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வழக்காக மீண்டும் ட்ரையலுக்கு போகணும்னு வரும். அது ட்ரையல் முடிஞ்சு அந்த ட்ரையலுக்கு மேலே அவங்களுக்கு ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீல் இருக்கும், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் இருக்கும். நம்மளுடைய ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய டிலே தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இவங்க எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா ஜுடிஷியரியில் இவ்வளோ டிலே இருக்கிறதுனால அதன் மூலமாக இவங்கெல்லாம் பல ஆண்டு காலம் தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ட்ரையல் வந்து வேகமாக நடைபெறாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எம்பி எம்எல்ஏ கேசஸ்லாம் ஒரு வருடத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும்னு உச்சநீதிமன்றமே சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே ட்ரையல் வந்து அப்படி நடக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ ஜுடிஷியரியை வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் போட்டு நீங்கள் அதுக்கு போதுமான ரிசோர்ஸஸ் கொடுத்து போதுமான ஜட்ஜுகள் போடப்பட்டு அவர்கள் வந்து வேலை செய்து சரியாக அந்த மாதிரி முடித்தால் மட்டும்தான் இந்த வழக்குகள்லாம் வேகமாக விசாரிக்கப்படும். ஸோ இந்த ஸ்பெஷல் கேசஸ் கரப்ஷன் கேசஸை வந்து அவங்க டே டு டே ட்ரையல் நடத்தணும், ஹியரிங் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் பல இடங்களில் டே டு டே ட்ரையல் நடக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதில் இருக்குது. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவாங்க முதல்ல. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிருக்கிறார் இல்லையா, என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு சட்ட ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இது பண்ணணும். பட் அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடும்போது அது நாள் கணக்கில் வருட கணக்கில் இழுக்கக்கூடாது. அது உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அந்த ட்ரையல் அதற்கான ஹியரிங் நடத்தி வேகமாக தீர்ப்புகள் வழங்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ஒரு ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அரசாங்கங்களும் ஜுடிஷியரிக்கு போதுமான ரிசோர்ஸஸ் கொடுக்காததன் மூலமாக அவர்களுடைய அரசியல்வாதிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ நிறைவாக தெரிஞ்சுக்க விரும்புறது ஒரு பொதுவான கேள்வி. அப்போ ஜுடிஷியரியில் இந்த மாதிரியான காலதாமதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விரைவான விசாரணையும் உடனடி தீர்ப்பும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாது? அப்போ அதுக்கு பொலிட்டிக்கல் வில் வேணும். அதுக்கு வந்து அரசாங்கம் தான் கடைசியில் பாராளுமன்றமும் சட்டமன்றமும் தான் அதுக்கு போதுமான ரிசோர்ஸஸை கொடுக்கணும் நீதித்துறைக்கு. ஸோ காலதாமதமே அங்கே தான் ஆகுது. உங்களுக்கு போதுமான ரிசோர்ஸஸை கொடுக்கலன்னா போதுமான நீதிமன்றங்களை உருவாக்கணும், போதுமான ஜட்ஜஸ்க்கான வழிகளை உருவாக்கணும். அதனால இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் செய்யப்படணும். அப்போ இதெல்லாம் வந்து போதுமான ரிசோர்ஸஸை கவர்மெண்ட் ஆஃப் த டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க நிறைய ஜுடிஷியரியில் வந்து இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே பிரச்சனை ஆகும்னு பார்க்குறாங்க. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய, அதனால தான் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கண்டிப்பாகங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.